என்ன காரணமோ தெரியல, அம்மாவோட கோவத்துக்கு ஆளாகி கோவில் கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சு. அத ஐயா நல்லபடியா சரி பண்ணி கும்பாபிஷேகமும் நடத்தியாச்சு. சிறப்பு பூஜையும் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த பஞ்சாயத்தையும் முடிச்சிடலாம். கும்பாபிஷேகத்தை அம்பாள் மனமுகந்து ஏத்துக்கிட்டா. அதனாலதான் தடை தடங்கள் இல்லாம கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சது. என்னால இங்க நிக்க கூட முடியல மச்சான். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கூட இருந்து பாத்துக்கணும்னு சொன்னதுனாலதான் இந்த ஊர் தலைவர்களோட சேர்ந்து நானும் நின்னேன். ஆனா கம்பீரமா சன்னதி முன்னாடி நின்னு மரியாதையோட சாமி கும்பிட வேண்டிய ஒரு ஆளு இப்படி வெளியே நிக்கிறத என்னால பார்க்க முடியல மச்சான். மாமா, நீங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்க. ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன்னா நான் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். சொல்ல முடியாத வேதனையில இருக்கேன். இன்னைக்கு அண்ணனுக்கு எதிரா நான் தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கும் போது என்னால அதை ஜீரணிக்கவே முடியல மாமா. தர்மம்னா என்ன, நியாயம்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே எங்க அண்ணன் தான். அந்த தர்மத்துக்கே ஒரு இலக்கணமா இருக்கிற எங்க அண்ணன் மேல எந்தவித தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் அவருக்கு எதிரா தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். எப்படி எப்படி அதை செய்ய போறேன்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு மாமா, என் வாயில இருந்து என் அண்ணனுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அது என் உயிர் போறதுக்கு சமம் மாமா. மச்சான், அந்த அம்பாள் தான் நான் இன்னைக்கு நியாயமான தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு வழி செய்யணும். அப்புறம் என்ன, பஞ்சாயத்து கிளம்பலாங்களா? போலாம் போலாம்.